ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்லேருந்து ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இந்த டாபிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரேட் லாவில் இந்த ரேட்டும் ஆர்டரும் வந்துடும். இப்போது நம்ம எல்லாருக்குமே ரேட்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு ரியாக்ஷனோட ரேட் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணும். ஸோ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருந்தால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் குறைவாக இருக்கும். ஸோ what I am trying to say is rate of the reaction depends upon the concentration of reactants. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது கம்மிங் டு ரேட் லா. இப்போ ரேட் லானா என்ன அப்படின்னா, லான்றதுனால ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. இட் இஸ் அப்சல்யூட்லி அன் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இருக்கும். Because rate of the reaction depends upon concentration of the reactants. அப்போது rate lana, it is a mathematical expression or representation of rate of reaction in terms of concentration of reactants. சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, rate of the reaction கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸில் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்டு ஈக்குவேஷன் தான் இந்த ரேட் லா. ஒரு சிம்பிள் ஜென்ரல் ரியாக்ஷனை நம்ம எடுத்துப்போம். இந்த ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, XA + YB gives products. என்ன அர்த்தம்? X moles of A combines with Y moles of B giving products. இப்போ ப்ராடக்ட்ஸ்ன்னு ஜென்ரலாக போட்டுட்டோம், ஏன்னா நம்ம ரேட்லாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேட்லாவில் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் வரப்போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரியாக்டன்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக XA + YBன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கான ரேட்லாவை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டேன். ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னு. இப்போ இங்கே பாருங்கள், யார் கான்சன்ட்ரேஷன், யார் ரியாக்டன்ஸ்? ஏ ஒரு ரியாக்டன், பி ஒரு ரியாக்டன். ஸோ ப்ராக்கெட் போட்டாச்சா? ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன். ஸோ ரேட் இஸ் டிபெண்ட் ஆன் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பி. ஓகே, இப்போ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். அப்போ இங்கே ஸ்டாய்ஷியோமெட்ரி இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இங்கே இந்த ரேட் லாவில் இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே சில பவர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ்க்கு சில பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸ் MNன்னு குறிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த XY தான் அங்கே வரணும். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த ரேட்லாவை எழுதுகிறப்ப இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் ஏக்கும் பிக்கும் என்ன ஸ்டாய்கியோமெட்ரிக் ரேஷியோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதே இங்கே இல்லை. சில டைமில் மட்டும்தான் இந்த XYக்கு வேல்யூ ஈக்குவலாக எம்முக்கும் எண்ணுக்கும் இருக்குது. பல நேரங்களில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்டு ஈக்குவேஷன், தட் இஸ் ரேட்லா. அதனால தான் வேறு டினோஷன் M and N. அப்போது இந்த எம்மும் எண்ணும் மே நாட் பி ஈக்குவல் டு X and Y. சம்டைம்ஸ் தே வில் பி ஈக்குவல் டு X and Y. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரேட், இந்த ப்ரொபோர்ஷனல் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் இஸ் ஈக்குவல் டு போட போகிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு போடுறப்ப வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட் விச் இஸ் கால்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். மற்றபடி அங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சிமிலராக அப்படியே இருக்கும். பி கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பாஸ் எம்மும் எண்ணும் இருக்குது. ஓகே, இந்த கேக்கு என்ன அர்த்தம், என்ன பேர் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் விச் இஸ் நேம்டு ஆஸ் rate constant.
ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ரேட் லான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ரேட் லாவில் ரேட் இருக்குது, ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்குது, அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்கு சில பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸை தான் நம்ம ஆர்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 2 பவர் இருக்கா இந்த ரேட் லாவில். ஒன்று வந்து m which is the exponent, பவரை வந்து எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ m is the exponent of concentration A and n is the exponent of concentration B. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ரேட் லா. ஸோ வாட் இஸ் m அப்படின்னு சொன்னீங்கன்னா, m is the order of the reaction with respect to A. with respect to A. ஓகே, whereas what is n அப்படின்னா என்னும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தான், ஆனால் பியை பொறுத்து n is the order of the reaction with respect to B. ஓகே, அப்போது அந்த என்டையர் ரியாக்ஷனுக்கான ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have to add m with n. ஸோ m plus n இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஓவரால் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன், ஆர்டர் ஆஃப் தேட் ரியாக்ஷன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த m ஆகட்டும் n ஆகட்டும், they can be determined experimentally and cannot be deduced from the stoichiometry of the reaction. அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்குள்ள அந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த m வேல்யூவும் n வேல்யூவும் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது. தீஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்ட் வேல்யூஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு ரேட்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். இப்போது ஐசோமரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காம்பவுண்ட்ஸ் ஒரே மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா வச்சிட்ருக்கோம், ஆனால் அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேம்னு நினைப்போம், பட் அது வந்து இன் சம் ஆஸ்பெக்ட் அது டிஃபர் ஆகும். அதுதான் ஐசோமரைசேஷன், ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மாறுற ரியாக்ஷனை ஐசோமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்னா சைக்ளோப்ரோபேன். இப்போ சைக்ளோ அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், ப்ரோப்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ், இது வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், ஏன்னா சிங்கிள் பாண்ட். ஸோ இதுதான் அந்த சைக்ளோப்ரோபேன். பாருங்கள், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ப்ரோபேன் 3 கார்பன் ஆட்டம்ஸ், இங்கே சி, இங்கே சி, இங்கே சி இருக்கும். ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்கணுன்றதுனால இங்கே CH2, இங்கே CH2, இங்கே CH2 இப்படி தான் இருக்கும். இதுதான் சைக்ளோப்ரோபேன். இப்போ இது ஐசோமர் ஆகுது. ஐசோமராக யார் ஆகுதுன்னா ப்ரோப்பீனாக ஆகுது. அப்போ பாருங்கள், CH3 CH டபுள் பாண்ட் CH2, இதுதான் ப்ரோப்பீன். பாருங்கள், இதில் பாருங்கள் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இதுவாக மாறுது. ஸோ 2 காம்பவுண்டுக்குமே தே ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதனால தான் அது ஐசோமரைசேஷன் சொல்கிறோம். ஸோ பாருங்கள், சைக்ளோப்ரோபேனை நான் எழுதிட்டேன். இது வந்து 780 கெல்வினில் திஸ் சைக்ளோப்ரோபேன் ஐசோமரைசஸ் டு ப்ரோப்பீன். இந்த ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் ரியாக்ஷனோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இது. ஸோ இந்த டேட்டாவை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் 2ஆக இருக்கிறப்ப ரேட் வந்து 6.92 × 10⁻²ஆக இருக்குது. ஸோ 2லேருந்து 1 ஆகுது. ஸோ 1 ஆகுறப்ப ரேட்டும் ஹாஃப் ஆகுது. இதுவும் ஹாஃப் ஆகுது, இதுவும் ஹாஃப் ஆகுது. அகெயின் 1லேருந்து 0.5 ஆகுது. அப்போ 3.46லேருந்து அகெயின் ஹாஃப் ஆகுது. ஸோ இதை எந்த அளவுக்கு குறையுதோ அதே அளவுக்கு ரேட்டும் குறையுது. ஸோ அதே மாதிரி சேஞ்ச் இருந்துச்சுன்னா அப்போது என்ன அர்த்தம்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் raised to its first பவர்னு அர்த்தம். ஸோ ஒரே மாதிரி கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு குறையுதோ அதே அளவுக்கு ரேட் குறையுதுன்னா இதுதான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் K இன்ட்டு, இல்லையா, ஈக்குவல்ட்டுன்னு போட்டாலே நம்ம K போட்டுருணும். சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன் இந்த ப்ராக்கெட் raised to its பவர் 1. ஓகே, இப்போ இந்த கேவை கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேன்னா இந்த சைக்ளோப்ரோபேன் அப்படியே டிவைடட் பை இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் பை சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன். அப்போ
அப்போது கேவோட வேல்யூவோ ரேட்டை சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனால் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு, இது சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷன். ஸோ 6.92 × 10⁻²/2 பாருங்கள், 3.46 × 10⁻². எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் அந்த சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் 1 இருக்குது. அப்போ கிடைக்கிற ரேட்டை வச்சுட்டு இதையும் டிவைட் பண்ணுறப்ப இந்த வேல்யூ கிடைக்குது. அண்ட் திரும்ப 0.5 mol/L வச்சுட்டு சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷனை இந்த 1.73 × 10⁻² டிவைடட் பை 0.5 வைக்கிறப்ப இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் அன் எக்ஸ்பெரிமெண்ட், இட் ஷுட் பி சேம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த 3.46 × 10⁻² தான் வருது. அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. Let us consider another example. என்னென்னா ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிடேஷன் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு சில வேல்யூஸை நம்ம டேப்லேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது இனிஷியல் ரேட்டை கேல்குலேட் பண்ணி டேப்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியல் ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ரியாக்ஷனில் 2 ரியாக்டன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆக்சைடு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை 1.3 × 10⁻² moles/L வச்சுட்டு ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது. அப்போ ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1 இருக்குது. அப்போ கிடைக்கிற இனிஷியல் ரேட்டோட வேல்யூ 19.26 × 10⁻² moles/L/minute. இப்போ இதே ரியாக்ஷனை, இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை 1.3 வச்சுக்கிட்டு ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் மாற்றியாச்சு. பாருங்கள், இங்கே 1.1 இருக்குது, இங்கே 2.2 மாற்றியாச்சு. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இனிஷியல் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறப்ப 38.40 வருது × 10⁻². இப்போ திரும்ப 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அங்கே ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக 1.1 எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதே மாதிரி வச்சுட்டு நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு, விச் இஸ் 2.6. அப்போ இனிஷியல் ரேட் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே டேப்லேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் ஆர்டரை கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஓவரால் ஆர்டர் ஒரு மாதிரி இருக்கும். அதில் மோர் தென் 1 ரியாக்டன்ஸ் இருக்கிறப்ப ஒரு ரியாக்டண்ட்டை பொறுத்து ஆர்டர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் நைட்ரிக் ஆக்சைடை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன, அண்ட் ஆக்சிஜனை பொறுத்து இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன, அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரேட் லாவை இந்த ரியாக்ஷனுக்கு எழுதுகிறேன். ஸோ ரேட் லா எப்படி எழுதுறது? ரேட் எதுவுமா இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் எழுதணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இங்கே 2 ரியாக்டன்ஸ், ஒன்று NO, இன்னொரு ரியாக்டன்ட் O2. ஓகே, இப்போ இங்கே வந்து 2-1 இருக்குது, 2-1 போடணும்னு நினைப்போம். பட் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்ட் ஆர்டர் என்னவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே M போடுறோம், இங்கே N போடுறோம். ஸோ இந்த ரேட்லா, இதுதான் ரேட்லா. ஓகே, இந்த ரேட்லாவை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த ரேட்லாவை நம்ம எழுத போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு நம்ம ரேட் லாவை எழுத போகிறோம். பாருங்கள், ரேட் எங்கே எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு பாருங்கள் 19.26 × 10⁻². ஸோ 19.26 × 10⁻² இஸ் ஈக்குவல் டு கே நமக்கு தெரியாது, கே அப்படியே போட்டுரும். நைட்ரிக் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 1.3. ஸோ 1.3 இந்த 10⁻² போடணும், ஆனால் போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அது கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்காக இங்கே போடலை. பவர் எம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எம் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1. ஸோ 1.1 பவர் n. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு பாருங்கள், ரேட் வந்து 38.40 × 10⁻². திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இல்லையா? நைட்ரிக் ஆக்சைடு 1.3 பவர் m, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் 2.2 பவர் n. அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் 3யோட ரேட் பாருங்கள், இனிஷியல் ரேட் 76.80 × 10⁻², தட் இஸ் ஈக்குவல் டு
rate constant into பாருங்க 2.6 nitric oxide ஓட concentration power m 1.1 oxygen ஓட concentration power n. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. செகண்ட் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை 1. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 2 by 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 பாருங்கள், இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ 38.40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 பை ஈக்குவேஷன் 1 19.26 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவேஷன் 2ல் பாருங்கள் k இன்ட்டு 1.3 பவர் m இன்ட்டு 2.2 பவர் n, இது தனியாக பிரிச்சிடலாம். பை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் k இன்ட்டு 1.3 பவர் m இன்ட்டு 1.1 பவர் n அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும், கே கேன்சல் ஆகிடும், 1.3 பவர் m 1.3 பவர் m கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 19.26ம் இந்த 38.40ல் 2 டைம்ஸ் போகும். ஸோ ஈக்குவேஷன்ஸில் கேன்சல் பண்ணது போக மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு போடுறேன், இங்கே 2.2 பவர் n இருக்குது பை 1.1 பவர் n இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் பவர் ரெண்டும் சேமு, மேலே இருக்க நம்பரை பவர்னு சொல்லுவோம், கீழே இருக்க நம்பரை பேஸுன்னு சொல்லுவோம். பவர் சேமாக இருந்தால் பேஸை ஒரே ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் ஒரே பவர், ஸோ 2.2 பை 1.1. அப்போ 1.1 2.2ல் 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n இருக்கும். இங்கே 2க்கு மேலே ஒரு நம்பரும் இல்லை, ஆக்சுவலாக இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், வெறும் 2 போட்டால். ஸோ இந்த கீழே இருக்க 2 ரெண்டுத்துக்கும் பேஸ்னு பேர், மேலே இருக்க இந்த 2 நம்பருக்கு பவர்னு பேர். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் வென் பேசஸ் ஆர் சேம் பவர்ஸ் ஆர் ஆல்சோ சேம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் n. இப்போ இந்த n எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்கும். ஸோ ஆக்சிஜனோட பவருக்கு மேலே இருக்கும், ஆக்சிஜனோட பவராக n இருக்கும். ஸோ ஆக்சிஜனை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1. ஸோ த reaction is first order with respect to oxygen. Okay, இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறேன். பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் 76.80 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 by first equation 19.26 into 10 power minus 2. This is equal to first third equation liya k into 2.6 power m 1.1 power n by k into 1.3 first equation power n 1.1 power n. Okay, இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் ஆகிடும், k கேன்சல் ஆகிடும், 1.1 பவர் n 1.1 பவர் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 19.26 பார்த்திங்கன்னா இதில் 4 டைம்ஸ் போகும் அப்ராக்சிமேட்லி, நீங்கள் சும்மா ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இதை 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே யார் இருக்கா 2.6 பவர் m பை 1.3 பவர் n இருக்கா. ஸோ ரெண்டு இதுவும் n இதுவும் m இதுவும் m. ஸோ ரெண்டு பவர்ஸும் சேமாக இருக்கிறதுனால இதை ஒரே ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 2.6 by 1.3 பவர் m. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் mனு வரும். இப்போ இந்த 4ஐயும் பாருங்கள் 4 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் mனு வருது. ஸோ இங்கே பேஸு எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுனால இதையும் அது மாதிரி பவர் உள்ள ஒரு நம்பராக மாற்றணுன்னா 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m. இப்போ பாருங்கள் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அப்போ பவர் ஈக்குவல். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது mங்கிறது எங்கே இருக்குது, நைட்ரிக் ஆக்சைடோட பவராக இருக்குது. ஸோ த ரியாக்ஷன் இஸ் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரிக் ஆக்சைடு. ஓகே, நான் இங்கே எழுதுறேன் அதை. த ரியாக்ஷன் இஸ் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு யார், நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரிக் ஆக்சைடு செகண்ட் ஆர்டர், வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்.
ஸோ எம்மோட வேல்யூ 2 அண்ட் என்னோட வேல்யூ 1. இப்போ ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் m plus n which is equal to 2 plus 1 which is equal to 3 and 3 is the overall order of this reaction. Okay? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ரியாக்டன்ட் என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்டால் கேல்குலேட் பண்ண தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்போனன்ட்ஸை ஆட் பண்ணுறப்ப அந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.